ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம நவாப்பழ ஜெல்லி தான் செய்ய பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நவாப்பழத்தை எடுத்து சுடுதண்ணியில் வேக வச்சுக்கணும். இந்த பாருங்கள், வெந்ததுக்கப்புறம் எப்படி வெடிச்சு கிடக்கு பாருங்கள். என்னடா இது ரொம்ப நாளாக வீடியோ போடலன்னு தானே பார்க்குறீங்க. எனக்கு நான் 6வது போயிட்டேன். அதனால் ஒரே ஹோம் ஒர்க்காக கொடுக்குறாங்க. அதனால் வீடியோ வேறு எடுக்க முடியலையா, அதான். அப்புறம் வேறு எனக்கு ஃபீவர் வேறு பிடிச்சிக்கிச்சு. அதான் குரல் ஒரு மாதிரி இருக்குது. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல. இனிமேல் போடுவோம் காய்ஸ். இந்த நவாப்பழம் நல்லா வெந்தோடனே அதோட கொட்டை தனியாக, அது பழம் தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள் எப்படி ப்ளூ கலரில் வந்துச்சு. அப்புறம் நவாப்பழ கலருக்கே மாறிடுச்சு காய்ஸ். இப்போ வெந்ததுக்கப்புறம் அந்த கொட்டையெல்லாம், இந்த நவாப்பழத்தை எடுத்து நல்லா அமுக்கணுன்னு பாருங்கள். இது மாதிரி கொட்டை பாருங்கள், இவ்வளோ கொட்டை நாங்கள் எடுத்துருக்கோம் காய்ஸ். நாங்கள் இந்த ஜெல்லி கொஞ்சமாக செய்கிறோம். நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ அமுத்தி வச்சிடணும். இதை ஆறணும் காய்ஸ். இப்போ நம்ம எடுத்த அந்த நவாப்பழ சக்கையை எடுத்து மிக்சிக்குள்ளே போட்டுக்கோங்க. ஒரு கொட்டை கூட இருக்கக்கூடாது. எல்லா கொட்டையும் நீக்கிட்டு போடுங்க. சீனி கொஞ்சம் போட்டாச்சு. எங்களது பெரிய மிக்சினால் அதை அடிக்கலை நவாப்பழத்தை. அதோட மறுபடியும் வேக போட்டு சீனி போட்டு அகரகர் போடணும். இங்கே பாருங்கள், அகரகரை போட்டாச்சு. அகரகர் போட்டதுக்கப்புறம் நல்லா அகரகர் கரையணும். இப்போ அது வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா காய்ஸ். இப்போ அகரகர் நல்லாவே கரைஞ்சிடுச்சு பாருங்கள், பார்த்தாலே தெரியுது. இப்போ நாங்கள் ஒரு சின்ன தட்டில் இதை மாற்ற போகிறோம். இந்த தட்டு தான், எதுவும் தடவெல்லாம் கூடாது. சும்மாவே அந்த நவாப்பழ சாத்தை ஊற்றிடணும். இப்போ இதில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. கடைசியில் அதை ஊற்றி வச்சோன்னா ஜெல்லி மாதிரி ஆயிடுச்சு நல்லா. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஊற்றுனீங்கன்னா வேகமாகவே ஆயிரும். இப்போ இதை சாப்பிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதை எடுத்தோன்னா எப்படி கேக் மாதிரி இருக்குது பாருங்கள். பாருங்கள் எப்படி உள்ளே எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம செஞ்ச ஜெல்லி இதுதான் ஜெல்லி. ஒரு பேப்பர் டப்பா, இது பிளாஸ்டிக் டப்பா, இது மாதிரிலாம் போட்டுறதுல கொடுக்குறதுலாம் ரொம்ப கெடுதி. இது மாதிரி நீங்கள் வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க, அதுதான் உடம்புக்கு நல்லது காய்ஸ். இப்போ என் தம்பி சாப்பிட்டு போகிறான். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறான். சூப்பராக இருக்கான், நல்லா இருக்கு காய்ஸ். இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.